சுந்தரத்தோட காதலை ராதா வேணான்னு சொன்னனால சுந்தரம் இறக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. உடனே ராதா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆனால் இப்போ இல்லை, 50-60 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொன்ன உடனேயும் ராதா பயங்கரமாக சிரிச்சிட்றாங்க. நீங்கள் இது மாதிரி எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் கிளம்புறேன். இல்லைங்க, நான் இன்னும் அதிர்ச்சியான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். இதை விட அதிர்ச்சியான விஷயமா? என்னது? நான் லவ் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, உங்களோட நண்பன் ராகவனை தான். ஓ, அப்படின்னா நான் என்னோட ஃப்ரெண்டுகிட்ட தான் தோற்றுருக்கேனா? இந்த வளர்ச்சி, பதவி, பணம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னோட நண்பன் தான். அவன் தான் உங்களை காதலிச்சிருந்துருக்கான்னா எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அங்கேருந்து கிளம்பி நேராக ராகவன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ராகவன் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. நீ எதுக்குடா கவலைப்படுற? நீ கவலைப்படாத, நீ ராதாவை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னைய மன்னிச்சிடுடா. நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற? நான் தான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கணும். நீயும் ராதாவும் லவ் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியாமல் நான் உன்ட்டையே வந்து ராதாவை பற்றி சொல்லி உன் மனசை காயப்படுத்தி இருந்திருக்கேன். எல்லாத்தையும் நீ பொறுத்துட்டு இருந்திருக்க, அதனால் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சுந்தரம் சொல்லிட்டு ஷூட்டிங்க்கு கிளம்புறாங்க. அங்கே சுந்தரத்துக்கு அம்மாவை காப்பாற்றுற ஒரு கதாபாத்திரம் கிடைக்கிது. அதில் ரொம்பவே அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே வீட்டில் அவங்க அம்மா சுந்தரத்தோட ஃபோட்டோவை ஆணியில் மாட்டுறேன்னு சொல்லிட்டு படியிலேருந்து உருண்டு விழுந்துடுறாங்க. மண்டையில் பயங்கரமாக காயம்பட்டுறது. அவங்க வயசானனாலேயோ என்னவோ டாக்டர் வந்து காப்பாற்ற முடியாது, சுந்தரத்திட்ட சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. சுந்தரத்திட்ட போய் தகவல் கொடுக்க போகும்போது அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் சுந்தரத்தை பார்க்க அலோவ் பண்ணவே மாட்டுறாங்க. அதனால் சுந்தரத்துக்கு வீட்டில் அம்மா அடிபட்டு கிடக்கிறது தெரியவே இல்லை. இங்கே அம்மா வந்து சுந்தரத்தோட ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சுந்தரத்துக்கு கரெக்டாக ஷூட்டிங் முடியுது. வெளியே வரும்போது எல்லா உண்மையும் தெரிய வருது. உடனே ஓடி வர்றாரு தான் அம்மாவை பார்க்குறதுக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக சுந்தரம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இப்போ சுந்தரம் வீட்டுக்கு வந்து கதறி கதறி அழுகிறாரு. என்னோட அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னோட மடியில் தான் இறக்கணும்னு. ஆனால் அந்த ஒரு சின்ன ஆசையை கூட மகனாக இருந்து நிறைவேற்ற முடியலை. அதனால் நான் எவ்வளோ பெரிய மோசக்காரன். நான் அதாவது சர்வர் சுந்தரமாகவே இருந்திருந்தேன்னா நிறைய அம்மா பக்கத்துலேயே இருந்திருப்பேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ராதா ராகவன் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறணும்னு சொல்கிறாங்க. இப்போ ராதாவுக்கும் ராகவனுக்கும் திருமண ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த திருமணத்தில் நம்ம சுந்தரம் சர்வர் வேஷம் போட்டுட்டு வராரு. உடனே ராகவன் இது என்னடா வேஷம், கழட்டி போட்டுட்டு வாடான்னு சொல்லும்போது இது தாண்டா உண்மை, இவ்வளோ நாள் தான் நான் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் சுந்தரம் அதாவது சர்வர் சுந்தரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.